பிஸ்மில்லா அவங்களுடைய ஸ்கிரீன் வந்து இங்க நினைக்கிறேன் நாங்க ஐனுடைய பாடத்துல நிக்கிறோம். அவங்கள்ட்ட வந்து பார்ப்போம். ஸ்கிரீன்ல இருந்து بسم الله الرحمن الرحيم. إن مع العسر يسرا. யுஸ்ரா லைட்டா நீட்டி நீ பண்ணுங்க. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. إن مع العسر يسرا. உஸ்ரி அந்த ஐன் வளைஞ்சு வரணும். இன்ன மஅல் என்று வளைஞ்சு வருதுதானே ஆட சவுண்ட் அதே மாதிரி ஒவ்வை வளைச்சிடுங்க. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. إن مع العسر يسرا. ஆ, good. ரெண்டாவது وعددا. உங்களோட சவுண்ட் பேத்திட்டு பிரதர். உள்ள பேத்திரி போதுங்க. الذي جمع مالا وعددا. இதுல பாருங்க ஜமஅங்கிறது அழகா வருது. அந்த அளவுக்கு அழகா வருது இல்ல. வஅத்தத என்ற அந்த சவுண்ட். الذي جمع مالا وعددا. திருப்பி வருங்க. الذي جمع مالا وعدده. ஓகே குட் மாஷா அல்லாஹ். இப்ப சரி, இப்ப ரெண்டும் சரி. அதே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்ல ரெண்டு ஆயிலும் சரியா வரணும். மிஸ்டேக் ஆகாம. إن إن مع العسر يسرا. இல்ல நீ முதலாவது கொடுக்கிற அந்த ஃபோக்கஸ் ரெண்டாவது ஆயில வருது இல்ல. மஅல் என்று நீ கொடுத்து إن ஓதும். مع ஆ, إن مع اليسر يسرا. யுஸ்ரி யுஸ்ரா இல்ல பிரதர், அது ஆயின். உஸ்ரி. إن مع العسر يسرا. إن مع اليسر يسرا. குட். மூணாவது வரலாம் நல்லா. قل أعوذ برب الفلق. திருப்பி போங்க. قل أعوذ برب الفلق. ஓகே நல்லா. நாலாவது. فلا أنتم عابدون ما أعبد. திருப்பி போங்க பாபு. இன்னும் கொஞ்சம் நீட்ட வேண்டியதை நீட்டிக்கோங்க. நீட்ட வேண்டிய அளவுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ولا أنتم عابدون ما أعبد. أعبد ما أعبد. அதாவது இதுல கவனமாயிக்கணும் என்ன தெரியுமா? ரெண்டு இடம். ரெண்டு வல. அதே மாதிரி ம. இந்த ரெண்டுலயும் கவனமாயிக்கணும். ولا أنتم عابدون ما أعبد. போதாதே. ما أعبد. ولا أنتم عابدون ما أعبد. ஆ, ஐந்தாவதாக. الذي علم بالقلم. மாஷா அல்லாஹ். நாலாவது திருப்பி நாலாம் தான் பிரச்சனை.
ولا أنتم عابدون ما أعبد. ஓகே ஓகே, அதாவது நீங்க ஐன் உச்சரிக்கிறது பிரச்சனை இல்லை பிரதர், நீட்டுல மட்டும் தான் சிக்கல் தான். மற்றபடி நல்லா அழகா வருது. பிஸ்மில்லா. ஏதோ வந்து பாப்போம். ويمنعون الماعون. ماعون. ويمنعون الماعون. திருப்பி போதுங்க. ويمنعون الماعون. மா அண்டு இழுக்கிறது பிழை. مهم. ويمنعون الماعون. எஸ், அந்த மாஊன்ல நீங்க நீட்டலாமே. ويمنعون الماعون. போதாது போதாது. ويمنعون الماعون. மாஊன். எப்படி? ويمنعون الماعون. கொஞ்சம் திருப்பி போதுங்க பாப்போம். ويمنعون الماعون. மா அதல்ல பிரதர், நீங்க நீட்டணும். நீங்க நீட்டத்துல மாத்துறீங்க பாருங்க. ويمنعون الماعون. சொல்லுங்க, அது பிரச்சனை எங்க நீட்டணும். அதாவது இந்த ஐலா நீங்க நீட்டி ராகத்தை எடுத்து நிப்பாடணும். நான் படிச்சுக்கிறோம். இந்த ஐலா நீங்க என்ன செய்யணும்? நீட்டி ராகத்தை எடுத்து நிப்பாட்டணும். நீங்க என்ன செய்றீங்க? எங்கட ஓது நாங்க ஓதி பழகிக்கிறோம். இந்த மீமை நீட்டுலாம் பழகிக்கிறோம். அது போல மீமை நாங்க ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் தான் நீட்டணும். விளங்குதா சொல்றது? ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். آه. ويمنعون الماعون. நாங்க எப்படி பழகிக்கிறோம்? ويمنعون الماعون என்று பழகிக்கிறோம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? என்ன வித்தியாசம் என்றா, அடிப்படையான விஷயம் என்னடா, நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. லொஜிக்கலா ஒரு குர்ஆன்ல விஷயம் கொண்டு சயின்ஸ் சயின்ஸ் பூர்வமா விஞ்ஞானபூர்வமா விஷயம் கொண்டு எந்த இடத்துல நாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அளவு, 1 செகண்டுக்கு மேற்பட்ட அளவு நாங்க நீட்டுறோமோ அதை தொடர்ந்து வாரது அலிஃபாகத்தான் இருக்கும். இதுல نعم. பாருங்க, வலாவை நீட்டுறீங்க, அதுக்கு பின்னால் என்ன வருது? அலிஃப் வருது. ஆனா வலாவை நீங்க எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட் நீட்டணும். منصب. مم. மீமை நீங்க 3 செகண்ட் நீட்டணும், அதுக்கு பின்னால வந்திக்கிறது என்ன? அலிஃப். எந்த இடத்திலையும் 3 செகண்ட் நீங்க நீட்டுற இடத்துக்கு பின்னால ஐன் வராது. மேபி நீங்க ஐனோட வார இடம் ஒண்ணு நீட்டினீங்கண்டா, அந்த ஐன் அலிஃபாகத்தான் கருதப்படும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? மஊன் என்று ஓதுனீங்கன்னால் என்ன அர்த்தம்? مم. நீங்க ஐனத்தான் உச்சரிச்சாலும் நீங்க அலிஃபத்தான் مم. ஓதினதாக அர்த்தம். அது பெரிய பிழை. இந்த விஷயம் விளைச்சா எப்படின்னு சொல்லி, ஐனுக்கு முன்னாடி آه. வந்து பெரும்பாலும் 1 செகண்ட் இட்டுறதுக்கு மட்டும்தான் வரும். வசனத்துல இறுதியை நான் பேசல. வசனத்துல இறுதியில கான்செப்ட் வேற, வசனத்துல இடையில ஆரம்பத்துல இந்த விஷயத்தை உங்களுக்கு அழகாக பார்க்கலாம். ஓகே, திருப்பி ஒருக்கா வந்து பார்ப்போம். ويمنعون الماعون. திருப்பி வருங்க. ويمنعون الماعون. மாஷா அல்லாஹ், சூப்பர். ரெண்டாவது. أطعمهم من جوع.
தாவை கலக்குங்கோ. அத்அமஹும். தாவை கலக்குங்கோ. أطع- أطعمهم من جوع. மாஷா அல்லாஹ். ஐன் கடைசியா கொஞ்சம் வரட்டுமா? மின் ஜூ. أطعمهم من جوع. ஓகே, நம்பர் த்ரீ. فجعلهم كعصف مأكول. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, ரெண்டு மூணு பேர் வருது, ரெண்டு மூணு விஷயம் வருது. அலிஃப்லயும் ஐனையும் கவனமா பார்த்து ஒதுக்கும். فجعلهم كعصف مأكول. மகண்டு ஓதையில அதே பிரதர், மகண்டா அது ஐன் வந்துடுமே. பாப்போமே எப்படி ஓதன் வேண்டிய ஐடியா வருது. மகண்டு ஓதுறது பில, ஏன்னா அது ஐன். فجعلهم كعصف مأكول. ம கூல் ம என்று கலக்க கூடாது. ம என்றா அலிஃப் கலக்கப்பட்டு வந்துடும், அது பில. ம கூல். فجعلهم كعصف مأكول. فجعلهم كعصف مأكول. مأكول سنة كاف. مأكول. فجعلهم كعصف நீட்டக்கூடாது. مأكول. கேஆஸ் கேஆ நீட்டக்கூடாது. கேஆஸ் ஃபிம் மأكول. فجعلهم كعصف مأكول. இல்ல மா என்று வரக்கூடாது. மா என்று வர்றது பிழை. ம ஊல் ம உ. مأكول. நீங்க அடிப்படையில விளங்கிக்கோங்க. ம உ எப்படி? ம مأكول. உ. அந்த ம உ என்று சொல்றது நேரம் அலிஃப் என்ன செய்யுது? கலக்கப்படுது. அந்த உ என்ற கலக்கப்படுது. பகுதியை விட்டு போட்டு ம கூல் என்று ஓதணும். அவ்வளோ விஷயம் அதுல. என்று சொல்லப்ப நாம அந்த 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 எச் அதை ப்ரொனவுன்சியேஷன் பெறும் இல்ல. எச் அல்ல, இங்கிலீஷ்ல வரும். அந்த எப்படி? இப்படி எழுதுவாங்க தெரியுமா? போஸ்ட் போட்டு உதாரணத்துக்கு எம் எழுதி அதுக்கு பின்னாலே ஏ ஓ. எழுதி, இந்த இடத்துல இப்படி ஒரு இன்வெர்ட் கமாண்ட் போட்டு திருப்பி கூல் எழுதுவாங்க. ஆ, கூல். ஆ, ஆ. அந்த ஸ்டைல் தான் வரும். ம். இப்போ அல் குர் ஆன் குர் ஆன், அந்த அந்த இடத்துல ஒரு போட்டு எழுதுவாங்க. இரு ஆறுக்கு பின்னால ஓ, அதே ஓ. போலதான் மக்கூல். அந்த ங்கிறது அந்த இடத்துல நாங்க ஒரு 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 ஸ்டெப் ஒன்று எடுப்போம். உ அவ்வளவுதான். ம ம ம அதுல அதான் அடிப்படை நீ வேலை கொடுங்க. ம ன்னா நாங்க எச்ச போட மாட்டோமே. மஹு கூல் அல்லி அது. ஓ, உ ஓ. அதுலதான். மக்கூல். எஸ். அதை நாங்க ராகத்துக்கு எடுத்துக்கொண்டா சரி. எடுத்துக்கோ. وجعلهم كعصف مأكول. எஸ் எஸ். கொஞ்சம் தொண்டையிட இன்னும் நல்லா முன்பகுதிக்கு வந்துடணுமா. கொஞ்சம் பின்னுக்கு போதும். ரெண்டு தொண்டையிட பின்பகுதிக்கு போகக்கூடாது. வாயினுடைய ஆரம்ப பகுதியில நோமலா ம ஊல் என்று ஆரம்ப பகுதிக்கு வந்துடணும். ஓகே, நாளா வாங்க. وجوه يومئذ خاشية. ஹாஷியா அல்ல, ஹாஷியா. ஆட சவுண்ட் வரணும். ஹாஷியா. وجوه يومئذ خاشية. போதுங்க. وجوه يومئذ خاشعة. லாஸ்ட் ஒன். إن إلى ربك الرجعى. ஆஹா பிள்ளையே. إن إلى رب إن إلى ربك إن إلى ربك الرجعى. ரூஜியா. லைட்டா நீட்டி நீ பாடுங்க. ரூஜியா.
إن إلى ربك رجعا. ரப்பிக்க ருஜியான பில ராக்கு சத்திக்குது. ரப்பிக்க ருஜிஅ. إن إلى ربك الرجعى. கொஞ்சம் ஹோம்ஒர்க் செய்ய முன்னுக்கு ப்ரிப்பேர் முன்னுக்கு ரெக்கார்டு கேட்டுக்கோங்க. மிஸ்டேக்களை பார்த்து கொள்ளுதுக்கா. நல்ல மாஷா அல்லாஹ்.